ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேஷ்விகா குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நாம் அவலை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் சோக் பண்ணி எடுத்துக்கலாம். உடனேவே வாஷ் பண்ணி இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுடுங்க. பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு ரெட் அவல் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு எந்த அவலாக வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் பூண்டு சேர்த்துக்கலாம். நீளமாக நறுக்குன ஆனியன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், பொடியாக நறுக்குன கேரட், இது எல்லாமே கொஞ்சம் வதங்கினதும் நீளமாக நறுக்குன கேப்சிகமும் கேபேஜும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். காய் எல்லாமே நல்லா வதங்கினதும் ஒரே ஒரு எக் இதில் நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இதில் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ், காரம் நல்லா அதிகமாக சாப்பிட்றவங்க ரெட் சில்லி சாஸ் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, நாம் ஏற்கனவே அலசி வச்சுருக்க அவளை நாம் இப்போ சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது கொஞ்ச நேரம் நல்லா நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம். இதுக்கு மேலே பெப்பர் பவுடர் சேர்த்துடலாம். கடைசியாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டான அவல் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. டின்னருக்கு கூட நீங்கள் செய்யலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.